தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகு 2:4. விசுவாசம் என்பது காணப்படாதவர்கள் நிச்சயம், நம்பப்படுகிறவருடைய உறுதி. வேதத்துல இருக்கு. நம்புறாங்க, அது உறுதியா எடுத்துக்கணும். காணப்படல, ஆனா அதனுடைய நிச்சயம். அது மாத்திரமல்ல, தெய்வத்தின் மேல வைக்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. அந்த தெய்வத்துக்கு உண்மை உத்தமமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தெய்வத்துக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரை குறித்து சாட்சி பகிர்கிற உத்தமமான ஒரு வாழ்க்கை. விசுவாசம் என்பது தேவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிக்கை செய்வது. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தைரியமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கை. அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைக்கிறவன். ஐயா, உடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அது மாறிக்கிட்டே இருக்கா? மேலையும் கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கா? என்னைக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் விசுவாசம். இன்னும் சொல்ல போனா அப்படியே உயர்ந்துகிட்டு போகணும். நாளாவ கர்த்தர் மேல இருக்கிற பக்தியும் வைராக்கியமும் அன்பும் பாசமும் அதிகரிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? உலகத்துல யாருகிட்டையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. லைஃப் பார்ட்னரை சேர்த்து சொல்றேன், இன்க்ளூடிங் லைஃப் பார்ட்னர். கர்த்தர் ஒருத்தர் தாங்க உங்க உள்ளத்தின் ஆழத்தை நேசிக்கிறவர், உங்க ஆத்மாவை நேசிக்கிறவர். நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க நம்பிக்கைக்குரியவர் அவர். நீங்க யாருக்காவது நம்பிக்கைக்குரியவங்களா நீங்க இருக்கீங்களா? முதல்ல இப்ப சொல்றோம்ல, நம்ம நம்பிக்கைக்குரியவங்களா யாருமே இல்லைங்கன்னு சொல்றோம்ல. நாம யாருக்காவது நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறோமா? அதையும் பார்க்கணும்ல. உலகத்தை குறை சொல்ற நாம் இந்த உலகத்துலதான் வாழ்றோம். நாம குறை இல்லாம இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை சொல்லுங்க, விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க, அவருக்கு உறுதியான விசுவாசத்துல வாழுங்க. உண்மை உத்தமமா அவருக்கு பரிசுத்த சந்ததியா அவருக்கு சாட்சியா வாழ ஆரம்பிங்க. அந்த விசுவாசம் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதத்துல நடத்தும், குறைவில்லாம நடத்தும், கட்டுகளை உடைக்கும், கயிறுகளை அறுக்கும், சிறை வாழ்வை மாற்றி சீர்வாழ்வை கட்டளையிடும். ராஜாக்கள் மத்தியிலே நின்று பேசக்கூடிய அதிகாரத்தையும் ஆளுகையையும் வல்லமைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருடுவார். நீங்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுகிற தேவன். கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுகிற தேவன். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.